வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 10வது நாள். இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு வடப்பு மேட்ச் இருக்கு. அது யார் கூடனா போன வாரம் நம்ம கூட விளையாண்ட அதே பசங்க கூட தான். வீட்ல இருந்து 7:50க்குலாம் கிளம்பி போயிட்டேன். அங்க இருந்து ஒரு 1 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் கிரவுண்டுக்கு போனது ஒரு 9 மணிக்கு. இன்னைக்கும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, நம்ம பசங்க டைமிங்ல ஷார்ப்பா வந்துட்டானுங்க. இன்னைக்கு வெயிலோட தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததால வந்த வேகத்துக்கு வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஒரு நல்ல பால், ஒருத்தவன மடிச்சா இன்னொருத்தன் வரான், அவனை மடிச்சா இன்னொருத்தன் வரான். மேட்ச் ஆரம்பிச்சிருந்து ஒரே பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பால் வந்துச்சு. அதை அடிச்சு பார்த்தேன், ஃபுல்லா வான வேடிக்கை. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சேஃபா விளையாடாம இருந்ததுன்னா 2ல இருந்து 3 இன்ச் வரைக்கும் தாராளமா வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் மூணாவதா தொடச்ச இன்னொரு நல்ல பால், அதை ரைட் விங்க பையன் நல்லா வச்சு விட்டான். நான் போய் அடிச்சிடலான்னு போனேன். அந்த கோல் கீப்பர் பையனுக்கு என்ன காட்டுன்னு தெரியல. கிளியர் பண்றது டிக்கிலே பட்டாரன்னு வச்சான். ஒரு வழியா வெடப்பு மேட்ச் வெற்றிகரமா முடிஞ்சது. சில நேரங்கள் கழித்து வீட்டுக்கு வந்து தூங்குனது தான் 6 மணிக்கு தான் ஏஞ்சேன். அந்த டைம்ல ஒரு சூப்பரான சன்செட் பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த அமேசான் கார்டு வர மண்டியில நிறைய வளர்ந்துருச்சு. இந்த வாரம் வீக்கெண்ட்ல வெட்டியே ஆகணும். சாப்பாடுக்கு தொட்டுக்க சிப்ஸ் இருக்கலாம்னு பார்த்தேன். அந்த இடத்துல ஒரே பிளாஸ்ட் சம்பவம் ஆகி போச்சு. பாதிக்கு மேல கருகி போயிருச்சு. அதை பட்டிட்டிங்கிறீங்க பண்றதுக்காக உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நைட்டுக்கு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கோம்.